ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சென்னை ஸ்டைலில் ஒரு சூப்பரான சென்னை பிரியாணி செய்ய போகலாம். வாங்க. தக்காளி, வெங்காயம், மல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். அதெல்லாம் நறுக்கி இந்த பக்கம் பிரியாணிக்கு தேவையானது குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 2 டம்ளருக்கு பிரியாணி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் லெக்கு கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். இஞ்சி போட்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். தயிர் எடுத்து வச்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். டவா எடுத்து வச்சுருங்க. ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிடுங்க. பாருங்கள், 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா பட்டை, ஏலக்காய், கசகசா போட்டலாம். இந்த பக்கம் தண்ணி கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம ரைஸ் எடுத்து போட்டுடலாம். பட்டை, ஏலக்காய் போட்டோம் பார்த்தீங்களா, நம்ம அது கூட சேர்ந்து சோம்பு போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சிச்சு பார்த்துங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை அடுப்பை ஸ்லிம்லேயே வச்சுட்டு நல்லா வணக்கி விடுங்க. இந்த சைடு பாருங்கள், சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். சாப்பாடு 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். சாப்பாடு பாருங்கள் வெந்துருச்சு. நம்ம அதை அப்படியே வடித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். 1/2 வேக்காடு வெந்தால் போதும். நான் அடுத்து தம் கட்டுறதுக்கு நமக்கு வேகணும், அதுக்காக தான். அதனால் 1/2 வேக்காட்டில் எடுத்து வச்சுட்டேன். சாப்பாடை வடிச்சிட்டேன். வடிச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு எரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா பொரிஞ்சுக்குங்க. இது கூட நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நம்ம வந்து இதில் எந்த ஒரு பொடி ஐட்டமும் இப்போ சேர்க்க போகிறது கிடையாது. மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி மட்டும் தான் சேர்க்க போகிறோம். சென்னை ஸ்டைலில் ஒரு சூப்பரான பிரியாணி செய்யலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. நல்லா வணக்கி விடுங்க. ஒரு தக்காளி கிரேவி வர அளவுக்கு நல்லா வணக்கி விட்ருங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா தக்காளி கிரேவி மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதோட சிக்கன் லெக்கு சேர்த்துடலாம். சிக்கன் லெக்கு சேர்த்துட்டோம். நல்லா பிரட்டி விட்ருங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் ஒரு 4 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். ஏன் 4 ஸ்பூன் சேர்க்குறேன்னா அந்த புளிப்புத்தன்மை இப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வணக்கி விட்டாச்சு. தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம மல்லித்தலையை நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துடலாம். ஒரு 2 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிடுங்க. மீடியம் சைஸ் டம்ளர் இருக்கும், அதில் 2 டம்ளர் ஊற்றினா போதும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா குக்காகி வரட்டும். பாருங்கள், நல்லா குக்காகி இருக்குது. நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா அந்த இஞ்சி பூண்டு மல்லித்தலையை போட்டதுக்கு நல்லா வாசனையாக இருக்குது. கம்மகமான வாசனை வருது பாருங்கள். அப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
அடுப்பை ரொம்ப ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். பாருங்கள் பீஸ் எந்தளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. இதோட நம்ம தம் கட்ட போகிறோம். நம்ம சாப்பாடு வடித்து வச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் அதில் போட்டுடலாம். சாப்பாட்டை ஒரே லெவலில் ஆக்கி விட்ருங்க. நான் பாருங்கள் எப்படி ஒரே லெவலில் ஆக்கி விட்ருக்கேன்னு. இப்போ நமக்கு தண்ணி பத்தலை. இப்போ நம்ம வடித்து வச்சோம் பார்த்தீங்களா, அதோட தண்ணியை வந்து ஒரு டம்ளர் நான் ஊற்றிருக்கேன். சாப்பாடும் தண்ணி ஒரு லெவல் இருக்கிற மாதிரி பாருங்கள், கரெக்டாக ஒரே லெவலில் இருக்குது. இப்போ இதோட நம்ம தம் கட்ட வச்சிடலாம். அடியில் வந்து நான் தோசை டவா வச்சுருக்கேன். தோசை டவா வச்சு அது மேலே அந்த பாத்திரத்தை வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்னு. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு விட்ருங்க. வச்சு ஒரு 25 நிமிஷத்துக்கு பக்கத்தில் வர வேண்டாம். நல்லா குக்காகி வரும். தண்ணி பாருங்கள் எப்படி உள்ளே சுண்டு வந்து. இதோட நான் தயிர் பச்சடி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தயிர் பச்சடி நல்லாயிருக்கும். முட்டையை ரெடி பண்ணிட்டுருக்கேன். நமக்கு சென்னை பிரியாணினாவே முட்டை வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்காக முட்டை ரெடி பண்ணிட்டுருக்கேன். கத்திரிக்காய் கூட்டு தான் நம்மளால் செய்ய முடியல, டைம் இல்லை. ஆனால் தயிர் பச்சடி முட்டையோட சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும். பாருங்கள் சாப்பாடு நல்லா குக் ஆயிடுச்சு. எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்கள். நல்லா வாசனையாகவும் இருக்குது. இப்போ தண்ணீர் காலையில் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் சாப்பாடு எப்படி உடஞ்சி வருதுன்னு. நம்ம சாப்பாடு எப்படி உடச்சோமோ பார்த்துக்கு அதே பார்த்துக்க சாப்பாடு இருக்குது. உடையாமல் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். தண்ணி சுத்தமாக இல்லை. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் லெக் பீஸில் எடுத்து காட்டுறேன். லெக் பீஸில் உடையாமல் இருக்குது. பாருங்கள் சாப்பாடு எப்படி நீள நீளமாக இருக்குன்னு. இது நான் பிரியாணி ரைஸ் தான் போட்டிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் கூட போடலை. பாஸ்மதி ரைஸ் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் பாஸ்மதி ரைஸ் போடலை, பிரியாணி ரைஸ் தான் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. வேறு லெவலில் சென்னை பிரியாணி ரெடி பண்ணி வச்சுங்க. நல்லா வாசனையாகவும் இருக்குது. கமகமாகவும் வாசனை வருது. மல்லித்தலை வாசனை அருமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சென்னை ஸ்டைலில் ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒரு பிடிச்சிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.